வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 7 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள். மிஸ்டர் எக்ஸ் an Indian citizen and a businessman left India on 1/7/2023 on a business trip to Canada. In the past 4 years, his stay in India was as follows. ஓகே, எக்ஸ்ன்றவர் இந்தியன் சிட்டிசன். அவர் பார்த்திங்கன்னா இந்தியா விட்டு 1/7/2023 வந்து போயிருக்காரு. அண்ட் அவர் வந்து பாஸ்ட் 4 இயர்ஸில் எவ்வளோ நாள் இந்தியாவில் ஸ்டே பண்ணார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் 22-23, 1st August 22 to 5th February 23. ஓகேவா? 22-23ல் ஆகஸ்ட் 1ஸ்ட்லேருந்து 5th February வரைக்கும் தான் இருந்திருக்காரு. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் 21-22ல் 1st Septemberலேருந்து 10th March வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் 2021ல் 1st June 2020லேருந்து 31st December 2020 வரைக்கும் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்புறம் 1920ல் 1st Mayலேருந்து 5th December 2019 வரைக்கும் ஸ்டே பண்ணியிருக்காரு. He never out of India prior to 1920. ஓகே, இந்த 1920க்கு முன்னாடி இந்தியா விட்டு அவர் வெளியில் எங்கேயும் போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்டர்மைன் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 24-25. ஓகே, அசஸ்மெண்ட் இயர் 24-25க்கு எக்ஸோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ போடலாமா? அதாவது ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் 1/4/2023லேருந்து 31/3/24 வரைக்கும் எவ்வளோ நாள் அவர் வந்து இருந்திருக்காருன்றதை பார்க்கலாம். பாருங்கள், 182 days இருக்கணும். அவர் இருந்தது பார்த்திங்கன்னா எப்போ போயிருக்காரு? 1/7/23 போயிருக்காரு. அப்போ 1st April 23 இருந்திருக்காரு. அதுலேருந்து எவ்வளோ நாள்? வெறும் 1/7/23 வரைக்கும் தான் இருந்திருக்காரு. அப்போ பாருங்கள், ஏப்ரல் இருந்திருக்காரு, மே இருந்திருக்காரு, ஜூன் இருந்திருக்காரு, ஜூலை 1st டேட் மட்டும்தான் இருந்திருக்காரு. ஜூலை 1 கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக 0 தான். ஓகேவா? ஏன்னா இருந்ததே இந்த 3 மாதம் அண்ட் ஜூலை 1 கிளம்பிட்டார். அப்போ இதை கால்குலேட் பண்ணோன்னா எவ்வளோ டேஸ் பாருங்கள்? 92 days. நமக்கு 182 days இருந்தால் தான் அவர் ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்போ இல்லாததுனால ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் அவர் ஃபுல்ஃபில் பண்ணலை. ஃபெயில்டு டு ஃபுல்ஃபில் த ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன். ஓகே, இப்போ செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்ப்போமா? செகண்ட் பேசிக் கண்டிஷனில் 2 பார்ட் இருக்குது. என்ன அப்படின்னா 60 days வந்து ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும். அண்ட் 365 days out of 4 previous year preceding the relevant previous year. ஓகேவா? 365 days இருக்கணும் 4 வருஷத்தில். ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க 4 வருஷத்தில். அதாவது இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 1920, 20, 21, 21, 22, 22, 23 இதில் அவர் 365 days இருக்காரா அப்படின்றத பார்க்கலாம். இங்கே இருக்கிற நாள் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம் எத்தனை நாள்னு சொல்லிட்டு. ஓகே பாருங்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்காக 60 days இருக்காரான்னா இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் போட்டோம்ல அதே தான் இங்கே போட்டிருக்கு. 92 days இருக்கார். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். ஓகே, செகண்ட் பேசிக் கண்டிஷனோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபுல்ஃபில்டு. ஏன்னா 60 நாள் இருந்தால் போதும், இவர் 92 நாளே இருந்துட்டார். ஓகே, இப்போ செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் தான் இந்த 4 வருஷத்தில் 365 நாள். பாருங்கள், போட்டாச்சு. இதுனா 1920ல் 1st Mayலேருந்து 5th December வரைக்கும் இருந்திருக்காரு. அப்போ 1st Mayனா 31 days. அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து 5th வரைக்கும் இருந்திருக்கார். 5 எடுத்தாச்சு. 290 days வருது. அதுக்கப்புறம் 2021ல் 1st Juneலேருந்து 31st December வரைக்கும் இருந்திருக்காரு. இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 31st வரைக்குமே இருந்திருக்காரு இல்லையா? அப்போ இது ஒரு 217 days வருது. ஓகே, இப்போ அடுத்து 21-22ல் 1st Septemberலேருந்து 10th March வரைக்கும் இருந்திருக்காரு. ஓகே, இப்போ செப்டம்பரில் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31, ஜான்வரி 31, ஃபெப்ரவரி 28 அண்ட் மார்ச் 10 வரைக்கும் 191 days வருது. ஓகே, அடுத்து 22-23ல் பார்த்திங்கன்னா 1st Augustலேருந்து 5th February வரைக்கும். ஆகஸ்ட் ஒரு 31, அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி 5th வரைக்கும் 184 days வருது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 808 days இருக்குது.
நமக்கு தேவை கண்டிஷன் படி 365 டேஸ் இருந்தால் போதும். இப்போ இவர் 808 டேஸ் இருந்ததுனால இவர் இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, செகண்ட் பார்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்போ செகண்ட் பேசிக் கண்டிஷன் இஸ் ஓவர், முடிச்சிட்டாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை, செகண்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இப்போ அடிஷ்னல் கண்டிஷன் பார்ப்போமா? அடிஷ்னல் கண்டிஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? 2 இயர்ஸ்க்கு ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அவுட் ஆஃப் 10 இயர்ஸ். ஓகே, ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க 10 வருஷத்தில் 2 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸாக போட்டோம் இல்லையா 4 இயர்ஸ் டேட்டா, அதை அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் இந்தியா விட்டே போகலைன்னு சொல்லிட்டாங்க. 1920க்கு முன்னாடி இந்தியா விட்டே போகலை. அப்போ எல்லா நாளுமே இருந்திருக்காரு. இது 365 இருந்திருக்காரு, இதில் 365 இருந்திருக்காரு, இதில் 366. ஓகே, லீப் இயர்ன்றதுனால இது 365 இருந்திருக்காரு, இது 365, இது 365. சரியா? இத்தனை நாளும் இருந்திருக்காரு. அப்போ நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோன்னா நிச்சயம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். 10 வருஷத்துக்கு 10 வருஷமே இருந்திருக்காரு பாருங்கள். எல்லாத்துலேயுமே 182 டேஸை விட ஜாஸ்தி தான் வருது. 2 இயர்ஸ் இல்லை, 10 ப்ரீவியஸ் இயர்லேயும் அவர் வந்து ரெசிடெண்ட்டாக தான் இருந்திருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, இப்போ செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? இந்த 10 வருஷ டேட்டாவில் நம்ம 7 இயர்ஸ் மட்டும் எடுக்க போகிறோம். அதாவது 1617லேருந்து எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு எவ்வளோ டேஸ் இருக்கணும்? 730 டேஸ் இருக்காரான்றதை பார்க்கணும். ஓகே, 7 ப்ரீவியஸ் இயர் ப்ரிசீடிங் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர். ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் முன்னாடி 7 வருஷத்துக்கு 730 டேஸ் இருக்கா அப்படின்றது. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் போட்டோம்ல, அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ் இருக்கார்? 1906 டேஸ் இருக்கார். நமக்கு தேவை எவ்வளவு? 730 டேஸ் இருந்தால் போதும். அப்போ என்னாச்சு? இவர் இந்த கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே, எஸ், பாருங்கள், மிஸ்டர் எக்ஸ் ஃபுல்ஃபில் த செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சின்ஸ் his stay was more than 730 days. ஓகேவா? அப்போ ஒரு பேசிக் கண்டிஷன் அண்ட் 2 அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். பேசிக் கண்டிஷன் ஃபஸ்ட்டு பண்ணலை, செகண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாருன்னா நம்ம செகண்ட் ட்ரை பண்ணவே வேண்டாம், டைரெக்டாகவே என்ன பண்ணிடலாம்? அடிஷ்னல் கண்டிஷனுக்கு மூவ் ஆன் ஆகிடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணாததுனால நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷனை செக் பண்ணோம், அது சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 24-25. எதனால்? ஒரு பேசிக் கண்டிஷன் 2 அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா ப்ராப்ளம்? ஓகே, ப்ராக்டிஸ்க்காக இதே மாதிரி மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஐல் செக் யூ ஆன்சர். அண்ட் வேறு எதாவது டாப்பிக்கில் டவுட் இருக்கோ இல்லை வேறு எதாவது ப்ராப்ளமில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். எஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.